இன்னைக்கு போட் நெக்கும் ஹார்ட் ஷேப்பும் எப்படி ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அல்நிகுமா டைரிஸ். கன்வா ப்ளவுஸ் டிசைன் ட்ரேசிங் கோர்ஸில் இன்னைக்கு டே 5. நாம் இனிமேல் ஒரு டிசைனுக்கும் நியூ பேஜ் தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாம் எப்பயுமே பேஜ் ஓப்பன் பண்ணதும் நெக்கும் வித்தும் ஹைட் மார்க் பண்ணிடுவோம். பட் இந்த தடவை என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எந்த டிசைன் போட போகிறோங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம 3 லைனாக இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்மளுடைய போட் நெக்குக்கு ஒரு ஹைட்டும் கீழே இருக்க ஹார்ட் ஷேப்புக்கு ஒரு ஹைட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சென்டர் லைன் இனிமேல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் பிரிண்டிங்கில் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். போட் நெக்குக்கான ஹைட்டு 2 இன்ச் வச்சுக்கலாம். கீழே ஹார்ட் ஷேப்புக்கான ஹைட்டு 8 இல்லை 9 இன்ச்சு வச்சுக்கலாம். டிசைனு கரெக்டாக சென்டர் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நம்ம எப்பயுமே லைன் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ சம் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். எலிமெண்ட்ஸில் ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். எப்பயும் போல் கிராஃபிக்ஸில் தான் சர்ச் பண்ணணும். நம்மளுக்கு இது ஓகே பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நெக் ஷேப்புக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தேவைன்னா உங்களுக்கு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸில் ஹார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதுவும் கிராஃபிக்ஸில் தான் யூஸ் பண்ணணும். எப்பயுமே மறந்துடாதீங்க, கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த கிரீடம் சிம்பிள் இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது. சிம்பிள் இல்லாத பார்த்து யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த டிசைன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், சூஸ் பண்ணிக்கலாம். நானும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், செட் ஆகலை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, கிராப் பண்ணுறது. ஒரு சைடு அப்படியே கிராப் பண்ணிடலாம். ஒரு பக்கம் கிராப் பண்ணி அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி இன்னொரு பக்கமும் வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும். வீடியோஸ் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். அதை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு சின்ன டவுட்ஸ்லாம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வர டவுட்ஸ்லாம் கமெண்ட்டில் போடுங்க, நான் கம்பல்சரி ரிப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ட்ரேஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ரிங் நாட் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சர்க்கிள்னு சர்ச் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரீசைஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் மோட்டிஃப்க்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணி அதே எல்லா ப்ளேஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்நிகுமா டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு கொடி டிசைனையும் லீஃபை ட்ரேஸ் பண்ணிடலாம். லைன்ஸ் வச்சே கொடி டிசைன் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் டிசைனுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்க்கிளே எடுத்து ரீசைஸ் பண்ணி அதை வச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த டிசைன் அப்படியே கூட நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஈஸி ட்ரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் ட்ரேஸ் பண்ணிடலாம். லீஃப் டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கிறேங்க. இதை அப்படியே குரூப் பண்ணிக்கிறங்க. டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்த பிளேஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிருக்கு. மேல் சைடும் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ண முடியலை, ஏன்னா அங்கே குட்டி மோட்டிஃப் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அன்குரூப் பண்ணி மேலே இருக்கிற 2 லீவ்ஸையும் அந்த கொடியும் டிலீட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டான மோட்டிஃப் நம்மளுக்கு கிடச்சிரும். இன்னொரு சைடும் அந்த டிசைனை டூப்ளிகேட் பண்ணி எல்லா பிளேஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மேலே மட்டும் நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணியிருந்தேன் அந்த டிசைனை டூப்ளிகேட் பண்ணி எல்லா பக்கமும் ப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய டிசைன் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட்டோம். நம்ம எடுக்கிற டிசைன்ஸ் எல்லாமே A3 சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பிரிண்ட் எடுத்துக்கிறங்க. அந்த பிரிண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேசிங் பேப்பர்லாம் தேவையே படாது. இதையே நீங்கள் கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் அழகாக ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.